எதற்காக நம்ம சொந்தம் நம்மளை அருவருக்குது? எதற்காக நம்ம உறவுகள் நம்மளை அருவருக்குது? எதுக்காக ஒரு தொப்புள் கொடி நமக்காக துடிக்காம இருக்கிறது? ஒரு தாய் வயிற்றுல பிறந்த நம்ம வாழ்க்கையில ஏன் நமக்கு ஒரு ஓரம் கட்டுறாங்கன்னு நீங்க நன்றா புரிந்தீங்கன்னா, நம்ம தேவனோட இல்லைன்னா பிசாசனங்க தந்திரமா ஓரம் கட்டுவான். இது நிமித்தம் அநேக காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். வர வேண்டிய நல்ல வீடு இழந்திருக்கலாம். வர வேண்டிய பணத்தை இழந்திருக்கலாம். வர வேண்டிய சொத்தை இழந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் சொல்லித்தரேன். நீங்க நல்லா ஜெபிக்காத ஒரு காரியனால அதை உலகத்தை பிசாசனமே போல சொந்த பந்தம் வந்து உனக்கு பாசம் காட்டி அவங்க காலில் போய் விழுந்துடுறது. புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவ பிள்ளைகள் சொன்னா யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. யாரிடத்துல அவமானமா நிற்க முடியாது. யாரிடத்துல வெட்கப்பட்டு நிற்க முடியாது. நீங்க தேவ பிள்ளைகளை மாத்திரம் இருந்தா உலகம் உன்னை தேடி வரும்படியா கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிசாசானுடைய பிள்ளையா இருந்தா உலகம் உன்னை தேடி வராது. பிசாசானவனே நம்மளை தேடி வருவானா. பிசாசானவனே நம்மளை தேடி வந்து கை குலுக்கி நம்மளோட பேசி தோல் மேல கையை போட்டு அன்பா பேசி எப்படி படுகொலியில தள்ளணுமோ, எப்படி பாவத்துல தள்ளணுமோ, எப்படி குப்பையில குப்பை தள்ளணுமோ எல்லாமே திட்டமிட்டு செயல்படுறது. ஆமென். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் என்ன வார்த்தை இந்த பைபிள்ல எழுதியிருக்கோ அதே போல செய்யக்கூடிய தேவன் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆனால் அவரோட நம்ம வாழ்க்கை இடப்பட்டு போக வேண்டும். அவரோட வாழ்க்கை நம்ம சரிவர போக வேண்டும். அவரோட நம்ம வாழ்க்கை துரிதமாக இருக்க வேண்டும். அவரோட நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா காரியமும் விளையாட்டா போதும். உங்க வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்குங்க. 2-3 பேரா இருந்தாலும் விளையாண்டு இத்தனை வருஷமா நம்ம வாழ்க்கை எப்படி போச்சு? விளையாட்டுத்தனமாக போச்சு. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகப்புறமான மனித சொன்ன சின்ன பிள்ளைங்க விதைக்கிற வெள்ளாம வீடு வந்து சேராது. சின்ன பிள்ளைகளோட புத்தியில வாழ்ற உங்க வாழ்க்கை சரிவர இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அனுதினமும் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு புத்தியை கொடுங்க, என்னை சரிவர நடத்துங்க, என்னை உலகத்திலிருந்து விளக்குங்க, உறவுல இருந்து விளக்குங்க, அநியாயத்திலிருந்து விளக்குங்க, அக்கிரமத்திலிருந்து விளக்குன்னு சொல்லி பாருங்க. தேவன் சொல்ல உனக்கு நீளம் அகலமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த குறுகின ஆசீர்வாதத்தை மாத்திரம் வச்சு இந்த உலகத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது, ஓட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஓட்டம் என்பது சரிவர கர்த்தருக்காக ஓடும்போது தேவன் உங்களுக்கு பின்பதாகவும் முன்பதாக